தமிழ்நாட்டில் வந்து இப்போ சட்டமன்ற தேர்தல், அதில் வந்து யார் யார் கூட கூட்டணி அமைப்பாங்க அப்படிங்கிறது பெருசாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்படியே போய்கிட்டு இருக்கிற திமுக அதிமுக யாரோட போகணும் அவங்க ஓரளவுக்கு ஃபைனல் பண்ணிட்டாங்க. இப்போ தாவேகா கூட்டணி வச்சுப்பாரா, கூட்டணி வைக்க மாட்டாரா விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் இப்போ அவர் தனித்து போட்டின்னு சொல்லிட்டார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம உள்ளூர் அரசியல், உலக அரசியலில் வந்து இந்தியா வந்து யார் கூட கூட்டணி வச்சுக்கிட்டா நல்லது அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம மக்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. எப்படின்னா வந்து இந்த எண்ணெய் பிரச்சனை இல்லை, என்னதான் டெக்னாலஜி நான் தான் உலக வல்லரசு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மாறுதட்டிக்கு தெரிஞ்சாலும் அவனே ஏன் வந்து அரேபியா பக்கத்தில் திரிறான், தன்னுடைய ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டாந்து அங்கே வச்சுக்கிட்டு நான் எதாக இருந்தாலும் உனக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அரேபிய நாடுகளோட எண்ணெய் வள நாடுகளோட ஏன் வச்சுக்கிறான்னா அவனுக்கு எல்லாம் தெரியும். இயற்கை வளம் தான் முக்கியம், செயற்கை வளம் வந்து நொடியில் காணாமல் போயிடும். இயற்கை வளம் தான் என்றைக்கு முக்கியம்னு சொல்லிட்டு என்ன மின்சார வாகனமாக இருந்தாலும் சரி, இல்லை சூரிய சக்தியில் இயங்கக்கூடிய மற்ற வாகனங்களாலும் சரி, என்ன பண்ணாலும் அந்த இயற்கையை அந்த கச்சா எண்ணெய்க்காக தான் போய் அவன் விழுந்துட்டு கிடந்து இப்போ வந்து அடித்து பிடிச்சி ஏமாற்றி அவங்க கூட ஃபைட் பண்ணி ஒரு தர்மத்தை மீறிய ஒரு சண்டையில் வந்து இருக்கிறான். அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம இந்தியா வந்து முதல்ல புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் கிடையாது, சண்டை ஆரம்பித்தா வந்து போர் ஆரம்பித்த 3 நாளில் வந்து தெரிஞ்சு போச்சு எது முக்கியம்னு. மக்களுக்கு எது முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு. பெட்ரோலும் அந்த கேஸும். ஏன்னா இன்றியமையாதது இதுதான். சும்மா சொல்லிக்கலாம் டெக்னாலஜி அது இதுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 90% நம்ம அதில் வந்து அதுக்கு வந்து அடிமையாகிட்டால் அத்தியாவசியமாகி போச்சு. விறகு அடுப்புலாம் இனிமேல் திரும்பி போக முடியாது. அதே மாதிரி வந்து சைக்கிளே போக முடியாது. அதனால் உலகத்தோடு ஒட்டி வாழ அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வந்து உலகம் எப்படி போகுதோ அது வழியே தான் போகணும். பழைய நண்பன் ரஷ்யா அதெல்லாம் விட்டுட்டு புது பணக்காரனுக்கு வந்து புது சிநேகம் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்தியா வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டணி வச்சதோடைய விளைவு இன்றைக்கி நாம் வந்து இதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். சீனாவிலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, சைனாலலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈரான் கூட அவங்கெல்லாம் அந்த எண்ணெய் வள நாடுகளோட அப்படி இருந்தும் அவங்க வச்சு இதில் டைப்பில் இருக்காங்க. ஆனால் இந்தியாவோட நிலைமை வந்து நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு ஆட்சியாளர்கள் சொல்லிகிட்டு இருப்பீங்க. ஆனால் மக்களுக்கு அது கஷ்டத்தில் வந்து நீங்கள் வீதிக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்தியா தெரியும். இப்போ வந்து வணிகத்துக்கும் பயன்பாட்டுக்கு கிடைக்கிற தட்டுப்பாடாக இருக்குது, வீட்டுக்கும் ஒரு பயத்தில் இருக்காங்க. போர் வந்து இன்னும் முடிஞ்ச மாதிரில இன்னும் உச்சக்கட்டத்தை அடையும்னு சொல்லிக்கிறாங்க எல்லாமே. அதனால் வந்து இந்தியா யாரு கூட கூட்டணி வச்சுக்கணும், நிரந்தரமான கூட்டணி வச்சுக்கணுங்கிறது வந்து இந்த போர் உணர்த்தியிருக்கு அப்படிங்கிறத வந்து ஆட்சியாளர்கள் உணரணும்.